வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐரோப்பிய வரலாறுல பகுதிவன் வினா பற்றி பார்க்க போறோம். குறிப்பா பகுதிவன் பார்த்தோம் என்றால் 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பெயர்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் ஏனைய பெயர்களுடன் பொருந்தாது உள்ளது. அந்த பொருந்தாத பெயரை இனங்கண்டு அதனை அடைப்புக்குறியில இடட்டாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது 2025ஆம் ஆண்டு யூரோப் பகுதிவன். குறிப்பாக முதலாவது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் கிரீட், சைப்ரஸ், அட்டியாட்டிக், கொர்சியா, எல்பா போன்றனவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். இதுல பிழையான விட அட்டியாட்டிக். பிழையான விட என்னண்டா அட்டியாட்டிக். ஏனெண்டா அட்டியாட்டிக் கடல், ஏனைய தீவு. ஏனைய என்ன தீவு, அட்டியாட்டிக் கடல். அடுத்த 2வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் பல்மதவாதம், மானிடவாதம், பகுத்தறிவுவாதம், தனிநபர்வாதம், தாராளவாதம். இதுல பிழையான விட ஒன்று பல்மதவாதம். பிழையான வாதம் என்றா பல்மதவாதம். ஏனென்றா அது ஒரு வாதமாக கொள்ளப்பட மாட்டாது. ஐரோப்பா வரலாறுல மானிடவாதம் பெட்ராக்கால கொண்டு வரப்படுது. மானிடவாதம் பெட்ராக்கினால கொண்டு வரப்படுது. சரியா? அடுத்த தாராளவாதம் மெட்டனிக்கால கொண்டு வரப்படுது. தாராளவாதம் மெட்டனிக்கால கொண்டு வரப்பட்ட ஒரு வாதமாக காணப்படுது. அடுத்தது 3வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் யூத மதம், ரோமன் கத்தோலிக்கம், இஸ்லாம், புரட்டஸ்தாந்து மதம், சியோனிசம். இதுல சியோனிசம் என்பது ஒரு மதம் அல்ல, ஏனைய மதங்களாக கொள்ளலாம். இதுல பிழையான விட 5, விட 5. அடுத்த 4வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் அனெக்சிமேண்டர், ஹெரோஸ், அனெக்சிமினிஸ், பைதகரஸ், ஆர்க்கிமிடிஸ். இதுல பிழையான விட ஹெரோஸ். இதுல பிழையான விட ஹெரோஸ். ஏனெண்டா ஹெரோஸ் ஒரு தந்தையாக குறிப்பா வரலாற்றின் தந்தையாகவோ அல்லது ஏனையவற்றின் தந்தையாகவோ கொள்ள முடியாது. ஆனால் அனெக்சிமேண்டரை தந்தையாக கொள்ளலாம். ஆர்க்கிமிடிஸ பௌதீகவியலின் தந்தையாக கொள்ளலாம். ஆர்க்கிமிடிஸ பௌதீகவியலின் தந்தையாக கொள்ளலாம். பைதகரஸ கணிதவியலின் தந்தையாக கொள்ளலாம். அனெக்சிமேண்டரை படவரகலையின் தந்தையாக கொள்ளலாம். அனெக்சிமேண்டரை படகர கலையின் தந்தையாக கொள்ளலாம். இதுல பிழையான விட 2. 5வது கேள்வி ஹெரடோரஸ், துசிடைடிஸ், நீரோ, லிபி, டசிட்டஸ் போன்றவர்களை நாங்க கொள்ளலாம். இதுல பிழையான விட 3 நீரோ. நீரோ உரோமை சேர்ந்த ஒரு மன்னர். ஏனையவர்கள் ஆசிரியர்கள். அதுல ஹெரடோரஸ் கிரேக்கத்தினுடைய ஆசிரியர். எழுதப்பட்ட நூல் பாரசீக யுத்தம். ஹெரடோரஸால எழுதப்பட்ட நூல் பாரசீக யுத்தம். அடுத்தது குறிப்பா இந்த ஹெரடோரஸ், துசிடைடிஸ், லிபி, டசிட்டஸ் போன்றவர்கள் ஒரு வரலாற்று ஆசிரியர்களாக நாங்கள் கொள்ளலாம். லிபி, டசிட்டஸ், ஹெரடோரஸ், துசிடைடின் போன்றவர்களை ஒரு வரலாற்று ஆசிரியராக கொள்ளலாம். இதுல மன்னனாக நீரோவை கொள்ளலாம். நீரோ யார் என்றால் கிறிஸ்தவ மத வழிபாட்டு முறை சார்ந்த உரிமைகளை மறுத்த ஒரு மன்னன். நீரோ
கிறிஸ்தவ மதம் சார்ந்த மத வழிபாடு சார்ந்த உரிமைகளை வந்து மறுத்த ஒரு மன்னனாக வந்து நீரோ மன்னன் வந்து காணப்படுகின்றான். இவன் வந்து ஒரு கொடுமை வாய்ந்த மன்னனாக வந்து ரோம ராஜ்யத்துல வந்து காணப்படுகிறான். சரியா? அடுத்தது வந்து 6வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், மோரியஸ், ஜூலியஸ் சீசர், கொன்ஸ்டான்டைன், பொம்பே. இதுல வந்து பிழையான விட வந்து சுல்லா. சுல்லா வந்து ஒரு உரோம அரசர்களாக வந்து நாங்க நோக்கலாது சுல்லாவை. சுல்லா வந்து ஒரு உரோம அரசனாக வந்து நாங்க நோக்கலாது. ஏனையவர்கள் வந்து உரோம அரசர்கள். குறிப்பாக மேரியஸ், ஜூலியஸ் சீசர், கொன்ஸ்டான்டைன், பொம்பே போன்றவர்கள் வந்து உரோம அரசர்களாக வந்து நாங்க நோக்கலாம். இதுல நீங்க சப்பா ஒரு ஸ்பாட்ல எழுதுங்கோ. கிரேக்க நாகரிகத்தின் பொற்கால வரலாறு, பொலப்பொனீசிய போர் போன்ற வரலாற்று நூல்களை எழுதியவர் துசிடைடின். கிரேக்க நாகரிகத்தின் பொற்கால வரலாறு, பொலப்பொனீசிய போர் போன்ற வரலாற்று நூல்களை வந்து எழுதியவர் துசிடைடின். அடுத்தது 7வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், தியூடர், ரொமனோவ், ஸ்டூவர்ட், ஹனோவர், வின்சர். இதுல பிழையான விட வந்து ரொமனோவ். ரொமனோவ் வந்து ரஷ்ய வம்சம். ரொமனோவ் வந்து ரஷ்ய வம்சம். ஏனைய வந்து இங்கிலாந்து வம்சம். ஏனையவை வந்து இங்கிலாந்து வம்சம். ரொமனோவ் வந்து ஒரு ரஷ்ய வம்சமா வந்து கொள்ளப்படுது. அடுத்தது 8வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், 8வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், பேர்டன், வுடம்பர்க், பவேரியா, லொம்பாடி, ஹெச. ஹெச இதுல வந்து பிழையான விட வந்து 4. ஏனெண்டா லொம்பாடி வந்து இத்தாலியினுடைய நகரம். லொம்பாடி வந்து இத்தாலியினுடைய நகரமாக வந்து கொள்ளப்படுது. இதுல வுடன்பர்க் வந்து ஜேர்மனுடைய நகரம். பேர்டன் வந்து ஜேர்மனுடைய நகரம். பவேரியா வந்து ஜேர்மனுடைய நகரம். ஹெச வந்து ஜேர்மனுடைய நகரம். சரியா? இதுல வந்து பிழையான விட 4. லொம்பாடி வந்து இத்தாலியினுடைய நகரம். இதுல நாங்கள் வம்சங்களும் நாடுகளும் என்ற ரீதியில பார்த்தோம்டா, இங்கிலாந்தினுடைய வம்சமாக வந்து தியூடர் வம்சம், ஸ்டுவர்ட் வம்சம், லங்காஸ்டர் வம்சம், ஜோர்ஜ் வம்சம், வின்சர் வம்சம், கெனோவர் வம்சம் போன்ற வம்சங்கள் வந்து காணப்படுது. இதுல பிரான்சினுடைய வம்சத்தை நாங்கள் நோக்குவோம் என்றால், பூர்பான் வம்சம், ஒர்லியன்ஸ் வம்சம், ஹபெர்ட் வம்சம், பலோய் வம்சம் போன்ற வம்சங்களை குறிப்பிடலாம். இதுல ரஷ்யாவினுடைய வம்சத்தை நாங்கள் நோக்குவோம் என்றால், சார்க், ரொமனோவ் போன்ற வம்சங்களை வந்து குறிப்பிடலாம். ரஷ்யாவினுடைய வம்சத்தை நாங்கள் நோக்குவோம் என்றால், கொகன் சோல் வந்து என்ன கொகன் சோழன், அடுத்து வந்து ஜீம்கர். ரஷ்யாண்ட வம்சம் வந்து கொகன் சோழன், ஜீம்கர். அடுத்த இத்தாலியினுடைய வம்சத்தை நாங்கள் நோக்குவோம் என்றால் சாவோய் வம்சம். இத்தாலியினுடைய வம்சம் வந்து சாவோய் வம்சம். ஆஸ்திரியாவினுடைய வம்சம் வந்து ஹாப்ஸ்பர்க் வம்சம். ஆஸ்திரியாவினுடைய வம்சம் வந்து ஹாப்ஸ்பர்க் வம்சம். போர்த்துகலுடைய வம்சம் வந்து அபிஸ் பிரகன்சா. ஒல்லாந்தினுடைய வம்சம் வந்து ஒரேஞ்ச் வம்சம். இதுல ஒரு கேள்வி போடுங்கோ. பாபிலோனியாவின் சிறைவாசம் என்றால் என்ன? பாபிலோனியாவின் சிறைவாசம் என்றால் என்ன? 1309 தொடக்கம்
1309 தொடக்கம் 1377 வரையான காலகட்டத்தில் நியமனம் பெற்ற பாப்பரசர்கள் பிரான்சில் உள்ள அவிஞோன் நகரில் வாழ்ந்து வந்ததோடு 1509 தொடக்கம் 1309 தொடக்கம் 1377 வரையான காலகட்டத்தில நியமனம் பெற்ற பாப்பரசர்கள் பிரான்சில் உள்ள அவிஞோன் நகரில் வாழ்ந்து வந்ததோடு பாப்பரசரின் பூர்வீக தலைமையகமான ரோமின் வத்திக்கானுக்கு செல்வதை தவிர்த்திருந்தனர். அதாவது இவர்கள் நியமனம் பெறினம், ஆனால் பாப்பரசருடைய பூர்வீக தலையகமாக காணப்படுகின்ற வத்திக்கானுக்கு செல்லாமல் இவர்கள் இருக்கிறார்கள். இது பாபிலோனிய சிறைவாசம் என அழைக்கப்பட்டது. திருப்பி சொல்றேன், 1309 தொடக்கம் 1377 வரையான காலகட்டத்தில் நியமனம் பெற்ற பாப்பரசர்கள் பிரான்சில் உள்ள அவிஞோன் நகரில் வாழ்ந்து வந்ததோடு பாப்பரசரின் பூர்வீக தலையகமான உரோமின் வத்திக்கானிற்கு செல்வதை தவிர்த்திருந்தனர். இதுவே பாபிலோனிய சிறைவாசம். அடுத்த கேள்வி, ரோம அரசாக எழுச்சி பெற்ற முதலாவது ஐரோப்பிய நாடு இஸ்பானியா, அடுத்தது இங்கிலாந்து. தேசிய அரசாக எழுச்சி பெற்ற முதலாவது ஐரோப்பிய நாடு இஸ்பானியா, அடுத்த இங்கிலாந்து. தேசிய அரசாக எழுச்சி பெற்ற முதலாவது ஐரோப்பிய நாடு இஸ்பானியா, இங்கிலாந்து. அடுத்த 30 ஆண்டு போரின் உடனடி காரணம் 30 ஆண்டு போரினுடைய உடனடி காரணம் பொகுமியாவில் பிரேக் நகரில் 1618ஆம் ஆண்டு ஜன்னல் வழியே தூக்கி பாதாள குழியில் வீசப்பட்ட சம்பவம். பொகுமியாவில் பிரேக் நகர்ல 1618ஆம் ஆண்டு ஜன்னல் வழியே தூக்கி பாதாள குழியினுள் வீசப்பட்ட சம்பவம். அடுத்தது, இங்கிலாந்தை தேசிய அரசாக்கிய மன்னன் 8ஆம் ஹென்றி. இங்கிலாந்தை தேசிய அரசாக மாற்றிய மனிதன் 8ஆம் ஹென்றி. அடுத்த, அமெரிக்கா கண்டத்தை முதல் கண்டுபிடித்தவர் கிறிஸ்தோபஸ் கொலம்பஸ். அமெரிக்க கண்டத்தை முதல் கண்டுபிடித்தவர் கிறிஸ்தோபஸ் கொலம்பஸ். மத சீர்திருத்தத்துக்கு உடனடி காரணம் பாவ மன்னிப்பு பத்திர விற்பனை. மத சீர்திருத்தத்துக்கு உடனடி காரணம் பாவ மன்னிப்பு பத்திர விற்பனை. அடுத்தது, சண்டையும் சமாதானம் என்ற நூலை எழுதியவர் லியோன் ரொலஸ்ரோய். லியோன் ரொலஸ்ரோய் சண்டையும் சமாதானம் என்ற நூலை எழுதிய லியோன் ரொலஸ்ரோய். அடுத்தது, பாராளுமன்றத்தின் தந்தை என போற்றப்படுவர் முதலாம் எட்வர்ட். பாராளுமன்றத்தின் தந்தை என போற்றப்படுவர் முதலாம் எட்வர்ட். அடுத்த, தாய் என்ற நூலை உருவாக்கி மேக்சிம் கோர்கி. தாய் என்ற நூலை உருவாக்கியவர் மேக்சிம் கோர்கி. தாய் என்ற நூலை உருவாக்கியவர் மேக்சிம் கோர்கி. அடுத்தது, 9வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், பாஸ்ட் பேப்பர்ல அடம் ஸ்மித், ஜார்ஜ் கேனிங், விஸ்கவுண்ட் பாமேஸ்வரன், விஸ்கவுண்ட் பாமஸ்ட்ரன், பெஞ்சமின் டிஸ்ட்ராய்லி, வில்லியம் கிளாஸ்ட்ரான். அடம் ஸ்மித், ஜார்ஜ் கேனிங், விஸ்கவுண்ட் பாமஸ்ட்ரன், பெஞ்சமின் டிஸ்ட்ராய்லி, வில்லியம் கிளாஸ்ட்ரான். இதுல விட பிழ அடம் ஸ்மித் முதலாவது விட. ஏனையவர்கள் இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரிகள். ஏனையவர்கள் இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரிகள். இதுல அடம் ஸ்மித் ஒரு நூலாசிரியர். அடம் ஸ்மித் ஒரு நூலாசிரியர். இவரால உருவாக்கப்பட்ட நூலாக தேசங்களின் செல்வம் காணப்படுது. அடம் ஸ்மித் ஒரு நூலாசிரியர். இவரால உருவாக்கப்பட்ட ஒரு நூலாக தேசங்களின் செல்வம் காணப்படுது. சரியா? அடுத்த 10வது கேள்வி, ஜோசப் ஸ்டாலின், மார்ஷல் டிட்டோ, நிகிடா குர்ஷோவ், அலெக்சி கோசின், லியோனிட் பிரஷ்னோவ். இதுல பிழையான விட மார்ஷல் டிட்டோ. ஏனையவர்கள் சோவியத் ஒன்றியத்தினுடைய தலைவர்கள். ஜோசப் ஸ்டாலின், அலெக்சி கோசின், லியோனிட் பிரஷ்னோவ்,
நிகிட்டா குருஷ்டோவ் வந்து சோவிய ஒன்றியத்தின் தலைவர்கள். இதுல மார்ஷல் டிட்டே வந்து சோவிய ஒன்றியத்தின் தலைவராக வந்து கொல்லப்பட மாட்டார். அடுத்தது 11 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் 5 சோடிகள் வீதம் தரப்பட்டுள்ளது. அவற்றில் ஒரு சோடியுள்ள பெயர்கள் ஒன்று பொருந்தவில்லை. பொருந்தாத அந்த சோடி இனம் கண்டு இடட்டாம். இதுல 11ஆவது கேள்வி, ஹோமரால வந்து கிரேக்க வீரகாவிய புலவர் சரி. தெலிஸ் கிரேக்க தத்துவவியலாளரும் விஞ்ஞானியும் சரி. ஹிப்போக்ரட்டிஸ் வந்து மருத்துவத்தின் தந்தை சரி. பெட்ராக் வந்து மானிடவாதத்தின் தந்தை சரி. இதுல வந்து தத்துவவியலின் தந்தை வந்து ஹெரக்லிட்டிஸ் இருக்கு, அது வந்து பிழை. தத்துவவியலின் தந்தை வந்து தேலிஸ். தத்துவவியலின் தந்தை வந்து தேலிஸ். அடுத்தது 12ஆவது கேள்வி, மகா அலெக்சாண்டர் மெசிடோனியா சரி. சார்லிமென் பிராங் ராசதானி சரி. மகா பீட்டர் ரஷ்யா சரி. மகா பிரெட்ரிக் வந்து ஆஸ்திரியா என்பது பிழை. இதற்கு விட வந்து 4. அடுத்தது வந்து 13ஆவது கேள்வி, ஜோன் வைக்லிப் வந்து ஆங்கிலேயர் சரி. ஜோன் கஸ் வந்து பொகுமியன் சரி. மார்ட்டின் லூதர் வந்து ஜேர்மன் சரி. உல்ரிச் சுவிங்கிலி வந்து சுவிஸ் சரி. ஜோன் கல்வின் வந்து சுவிஸ். இதுல வந்து இத்தாலியன் இடக்கு இல்ல சுவிஸ். இவர் வந்து 1509ஆம் ஆண்டு பிரான்சில பிறந்த இவராக வந்து காணப்படுகின்றார். இவர் வந்து 1509ஆம் ஆண்டு பிரான்சில பிறந்து பாரிஸ் ஒர்லியன்ஸ் போன்ற பல்கலைக்கழகத்துல வந்து கல்வி கற்றவராக வந்து இவர் காணப்படுகின்றார். அடுத்தது 14ஆவது கேள்வி, ஜோன் லோக் யாப்பு முறையிலான அரசியல் முறைமை நியாயப்படுத்தல் வந்து பிழையான விட. அதுதான் முதலாவது விட. அடுத்த 2வது கேள்வி என்ன, வோல்டேயர் அரசியல் தெய்வீக உரிமை கோட்பாடை ஆதரித்தல் சரி. மொண்டஸ்கியூ அதிகார பயிர் வாளாக்கல் கோட்பாட்டை முன்வைத்த சரி. அதிகார பயிர்வாக்கம் கோட்பாட்டை முன்வைத்து மொண்டஸ்கியூ தான் சரி. அடுத்து வந்து ரூசோ வந்து பொதுஜன இறைமை பற்றிய எண்ண கருக்களை முன்வைத்தல் சரி. கால் மார்க்ஸ் வந்து முதலாளித்துவத்தின் வீழ்ச்சி சம உடைமையின் தோற்றம் பற்றி எதிர்ப்பு கூறியவர் சரி. 15ஆவது கேள்வி, சர்வதேச நீதிமன்றம் கேக் சரி. உணவு விவசாய திணைக்களம் வந்து உரோம் சரி. உலக சுகாதார ஸ்தாபனம் வந்து ஜெனீவா சரி. ஐக்கிய நாடுகளின் கல்வி கலாச்சார விஞ்ஞான அமையம் வந்து நியூயோர்க் இல்ல பாரிஸ். ஐக்கிய நாடுகளின் கல்வி கலாச்சார விஞ்ஞான அமையம் வந்து பாரிஸ். இதுல நியூயோர்க் வந்து என்னண்டா ஐக்கிய நாடு சிறுவர் நிதியம். நியூயோர்க் வந்து ஐக்கிய நாடு சிறுவர் நிதியம். நியூயோர்க் வந்து ஐக்கிய நாடு சிறுவர் நிதியம். அடுத்தது 16 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் XY என்ற நிரல்ல வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்படுகின்ற வகையில வந்து வினாக்கள் வந்து விடைகள் வந்து தந்திருக்கணும். அந்த விடைய வந்து சரியாக பொருத்தி என்ன சரியான குறியீடை வந்து இதுல இடட்டா சொல்லியிருக்கு. இதுல 16ஆவுக்கு வந்து விட வந்து 1, பாரசீக போர் வந்து கிரீஸுக்கும் பாரசீகத்துக்கும் சரி. ரோசா போர் வந்து லங்கஸ்ட்ரியமருக்கும் ஜோர்ஜ் கிஸ்வருக்கும். கிரிமியன் போர் வந்து துருக்கி பிரித்தானியா பிரான்சுக்கு எதிராக ரஷ்யா. துருக்கி பிரித்தானியா பிரான்சுக்கு எதிராக ரஷ்யா. 7 ஆண்டு போர் வந்து பிரஷ்யா பிரித்தானியா ஆஸ்திரியா பிரஷ்யாவும் பிரித்தானியாவும் ஆஸ்திரியாவுக்கும் பிரான்சுக்கும் எதிராக. 7 வார போர் வந்து ஆஸ்திரியாவுக்கும் பிரஷ்யாவுக்கும். இதுல நீங்கள் ஒரு கெடிங் போடுங்க, பாராளுமன்றம் என்று. பாராளுமன்றம் மாதிரி பாராளுமன்றம் முதலாம் எட்வர்ட். மாதிரி பாராளுமன்றம் முதலாம் எட்வர்ட். குழந்தை பாராளுமன்றம் 7ஆம் கென்றி. குழந்தை பாராளுமன்றம் 7ஆம் கென்றி. சீர்திருத்த பாராளுமன்றம் 8ஆம் கென்றி. சீர்திருத்த பாராளுமன்றம் 8ஆம் கென்றி.
யாப்புரு முடியாட்சி பாராளுமன்ற முதலாம் எலிசபெத். யாப்புரு முடியாட்சி பாராளுமன்ற முதலாம் எலிசபெத். செயலிழந்த பாராளுமன்ற முதலாம் ஜேம்ஸ். செயலிழந்த பாராளுமன்ற முதலாம் ஜேம்ஸ். குறுகிய மற்றும் நீண்டகால பாராளுமன்ற முதலாம் சார்ல்ஸ். குறுகிய மற்றும் நீண்டகால பாராளுமன்றம் வந்து முதலாம் சார்ல்ஸ். அடுத்த ஹெடிங் போடுங்கோ, மன்னர்களும் அமைச்சர்களும். மன்னர்களும் அமைச்சர்களும். 4ஆம் ஹென்றி அவருடைய அமைச்சர் சல்லி கோமகன் அல்லது சலி. 4ஆம் ஹென்ரியினுடைய அமைச்சர் வந்து சல்லி கோமகன் அல்லது சலி. 8ஆம் ஹென்ரியினுடைய அமைச்சர் வந்து கர்தினால் உல்ரிச். 8ஆம் ஹென்ரியினுடைய அமைச்சர் வந்து கர்தினால் உல்ரிச். 13ஆம் லூஜியினுடைய அமைச்சர் வந்து ரிச்சல்யூ மசாரின். 13ஆம் லூஜியினுடைய அமைச்சர் வந்து ரிச்சல்யூ மசாரின். 14ஆம் லூஜியினுடைய அமைச்சர் வந்து கொல்பர்ட். 14ஆம் லூஜியினுடைய அமைச்சர் வந்து கொல்பர்ட். 16ஆம் லூஜியினுடைய அமைச்சர் வந்து நெக்கர் டர்கோ இக்லோன். 16ஆம் லூஜியினுடைய அமைச்சர் வந்து நெக்கர் டர்கோ இக்லோன். 16ஆம் லூஜியினுடைய அமைச்சர் வந்து நெக்கர் டர்கோ இக்லோன். 2ஆம் விக்டர் இம்மானுவேலுடைய அமைச்சர் வந்து கபூர். 2ஆம் விக்டர் இம்மானுவேலுடைய அமைச்சர் வந்து கபூர். 1ஆம் வில்லியத்தினுடைய அமைச்சர் வந்து ஒட்டோமன் பிஸ்மார்க். 1ஆம் வில்லியத்தினுடைய அமைச்சர் வந்து ஒட்டோமன் பிஸ்மார்க். அடுத்தது வந்து பிரதமர்களின் ஒழுங்கு. பிரதமர்களின் ஒழுங்கு. ராபர்ட் வால்போல் முதலாவது பிரதம மந்திரி. ராபர்ட் வால்போல் முதலாவது பிரதம மந்திரி. கிளமன் அட்லி. கிளமன் அட்லி முதலாம் உலக யுத்தத்தின் பின் முதலாவது பிரதம மந்திரி. கிளமன் அட்லி உலக யுத்தத்தின் பின் முதலாவது பிரதம மந்திரி. அதாவது 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பின் முதலாவது பிரதம மந்திரி கிளமன் அட்லி. கிளமன் அட்லி 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பின் முதலாவது பிரதம மந்திரி. மார்கர் டச்சர். மார்கர் டச்சர் இங்கிலாந்தை ஆட்சி செய்த முதலாவது பெண் பிரதமர். மார்கர் டச்சர் இங்கிலாந்தை ஆட்சி செய்த முதலாவது பெண் பிரதமர். பிரதமர்களின் ஒழுங்கு. ராபர்ட் வால்போல் முதலாவது பிரதம மந்திரி. கிளமன் அட்லி 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பின் முதலாவது பிரதம மந்திரி. மார்கர் டச்சர் இங்கிலாந்தை ஆட்சி செய்த முதலாவது பெண் பிரதம மந்திரி. அடுத்த கேள்வி, தாயெனும் நூலை எழுதியவர் வந்து மேக்சிஸ் கோர்கி. தாயெனும் நூலை எழுதியவர் வந்து மேக்சிஸ் கோர்கி. அடுத்த 17வது கேள்வி, இயேசு கிறிஸ்து வந்து சீசருக்கு சேர வேண்டியதுக்கு சீசருக்கும் இறைவனுக்கு சேர வேண்டியது இறைவனுக்கும் வழங்குக. சீசருக்கு சேர வேண்டிய சீசருக்கும் இறைவனுக்கு சேர வேண்டியது இறைவனுக்கும் வழங்குக. அடுத்த மேக்கியவல்லி, இளவரசன் சிங்கத்தை போலவும் நரியை போல நடிக்கப்படவன் குறிப்பிடுறார். இதுல என்ன இருக்குண்டா, இளவரசன் தந்திரமும் நற்குணமும் கொண்டிருத்தல் வேண்டும். இளவரசன் தந்திரமும் நற்குணமும் கொண்டிருக்க வேண்டும். தோமஸ் கோப்ஸ். தோமஸ் கோப்ஸ் லெலவியதானின் வடிவமான தனித்துவமான ஆட்சியாளர். தோமஸ் கோப்ஸ் வந்து லெலவியாதானின் வடிவமான தனித்துவ ஆட்சியாளர். ஜெரமி பெந்தம் அதிகளவான எண்ணிக்கையினருக்கு அதிகளவு நன்மை. அதிகளவு எண்ணிக்கையினருக்கு அதிகளவு நன்மை முன்வைத்தது வந்து ஜெரமி பெந்தம். அதிகளவு எண்ணிக்கையினருக்கு அதிகளவு நன்மை. B.I. லெனின் வந்து பாட்டாளி மக்களின் சர்வாதிகாரம். B.I. லெனின் வந்து பாட்டாளி மக்களின் சர்வாதிகாரம். இதுக்கு விட EADCB விட வந்து 4.
அடுத்த 18வதுக்கு வந்து விட 5. 18வதுக்கு விட வந்து 5. 19வதுக்கு விட வந்து 3. 19வதுக்கு விட வந்து 3. 20வதுக்கு விட வந்து 1. 1. இதுல ஸ்பெயினுடைய தலைநகரம் வந்து மேட்ரிட். டென்மார்க்குடன் தொடர்புடைய வந்து கோப்பன்கேகன். பின்லாந்து வந்து கெல்சிங்கி தலைநகரம். பின்லாந்துடைய தலைநகரம் வந்து கெல்சிங்கி. ரூமேனியாவுடைய தலைநகரம் வந்து புகாரெஸ்ட். ரூமேனியோட தலைநகரம் வந்து புகாரெஸ்ட். உக்ரைனுடைய தலைநகரம் வந்து கீவ். அடுத்த 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 விடயங்கள் விடை தரப்பட்டுள்ள. இதுல வந்து ஒன்று வந்து தலைப்புக்கு பொருந்தாது உள்ளது. அந்த இதை வந்து கண்டுபிடிக்கட்டாம். இதுல வந்து 21க்கு வந்து விட 4 பொருந்தாது, ஏனைய வந்து சரி. அடுத்து 22க்கு வந்து முதலாவது, இதுல 22க்கு வந்து விட வந்து பிழையான விட வந்து மானிய முறை சமூக பொருளாதார முறைமை வந்து உரோமினுடைய உரிமைகள் என்ற இதுக்கு வந்து வராது. மானிய முறை சமூக பொருளாதார முறை வந்து வராது. அடுத்தது ஒரு கெடிங் போட்டு எழுதுங்கோ. கிரேக்கத்துல காணப்பட்ட ஆட்சி முறை. கிரேக்கத்துல காணப்பட்ட ஆட்சி முறை முடியாட்சி, முடியாட்சி, உயர்குடியாட்சி, உயர்குடியாட்சி, சிலோராட்சி, சிலோராட்சி, சர்வாதிகார ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, ஜனநாயக ஆட்சி, ஜனநாயக ஆட்சி. அடுத்தது ஒலிகார்கி பிரதானிகள் கூட்டாட்சி. ஒலிகார்கி பிரதானிகள் கூட்டாட்சி. ஒலிகார்கி பிரதானிகள் கூட்டாட்சி. 22வதுக்கு விட வந்து 5. இதுல ஒரு கெடிங் போடுங்கோ. போர்களும் போர்களும் போர் இடம்பெற்ற நாடுகளும். போர்களும் போர் இடம்பெற்ற நாடுகளும். முதலாவது பியூனிக் போர். பியூனிக் போர் உரோமுக்கும் கார்த்தேஜுக்கும் இடையில வந்து நடைபெற்றது. பியூனிக் போர் உரோமுக்கும் கார்த்தேஜுக்கும் இடையில வந்து நடைபெற்றது. அடுத்த சிலுவை போர் கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமுக்கும் இடையில நடைபெற்றது. சிலுவை போர் கிறிஸ்தவம் இஸ்லாமுக்கு வந்து நடைபெற்றது. கிறிஸ்தவம் பிளஸ் இஸ்லாம். கிரிமியன் போர். கிரிமியன் போர் ரஷ்யாவுக்கு எதிராக இங்கிலாந்து, பிரான்ஸ், துருக்கி, சார்டினியா போன்ற நாடுகளின் பங்கேற்பு. இங்கிலாந்து, பிரான்ஸ், துருக்கி, சார்டினியா போன்ற நாடுகளின் பங்களிப்பு, பங்கேற்பு. அடுத்த 7 கிழமை போர். 7 கிழமை போர் ஆஸ்திரியா, பிரஷ்யா. 7 கிழமை போர் ஆஸ்திரியா, பிரஷ்யா. அடுத்த நூற்றாண்டு போர். நூற்றாண்டு போர் இங்கிலாந்து பிளஸ் பிரான்ஸ். இங்கிலாந்து பிளஸ் பிரான்ஸ். 30 போர். 30 போர் பொஹுமியா, டென்மார்க், ஸ்வீடன், பிரான்ஸ். 30 போர் பொஹுமியா, டென்மார்க், ஸ்வீடன், பிரான்ஸ். அடுத்த 23வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் 23க்கு வந்து விட 2 பிழையான
விட வந்து 2. இதுல கேட்டிருக்கு என்னண்டா அரசுக்கு மேலாக தேவாலயங்கள் அதிகாரம் வந்து காணப்பட்டது வந்து பிழை. தேசிய அரசு காலத்துல வந்து தேவாலயத்துக்கு மேலாக அரசனுடைய அதிகாரம் தான் மேலோங்கி காணப்பட்டது. அரசனுடைய அதிகாரம் தான் தேசிய அரசனுடைய காலத்துல வந்து மேலோங்கி காணப்பட்டது. அடுத்த 24க்கு விட வந்து 3. அதான் பிழையான விட. அடுத்த 25க்கு வந்து கைத்தொழில் புரட்சி காலத்துல வந்து கண்டுபிடிப்புகளை நாங்க நோக்குவோம் என்றால் காற்றாலை வந்து கைத்தொழில் புரட்சி காலத்துல வந்து கண்டுபிடிக்கல. காற்றாலை வந்து கைத்தொழில் புரட்சி காலத்துல வந்து கண்டுபிடிக்கவில்லை. அடுத்த 26 தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ABCD எனும் 4 தெரிவுகள் தரப்பட்டுள்ளன. இவற்றுள் ஒன்று அல்லது பல சரியான விடையாகும். சரியான விடை அல்லது விடைகளை தெரிவு செய்யவும். அறிவுறுத்தலின் சுருக்கம். 1 ஏயும் பியும் சரியண்டா 1, ஏயும் சியும் சரியண்டா 2, பியும் சியும் சரியண்டா 3, சியும் டியும் சரியண்டா 4, எல்லாம் சரியண்டா அதாவது வேறு விடைகள் எண்ணிக்கை அல்லது சேர்மானங்கள் சரியண்டா 5. இதுல 26வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் புராதன உரோம கலாசாரம் கிரேக்க கலாசாரத்தினால் செல்வாக்கு பெற்றது சரி. அடுத்தது உரோம தேவதைகளில் சியூஸ் தலைமை தேவதையாவர் சரி. உரோம தேவதைகளில் சியூஸ் வந்து தலைமை தேவதையாவார் சரி. இதுல வந்து பிழையான விட வந்து சியும் டியும், சரியான விட வந்து ஏயும் பியும். அப்ப விட வந்து 1. சியை நாங்கள் நோக்குவோம் என்றால் உரோம பேரரசின் உத்தியோகபூர்வமான மொழி வந்து கிரேக்கம். அதாவது அது என்ன சொல்லப்படுதுண்டா உரோம பேரரசின் உத்தியோகபூர்வ மொழி வந்து லத்தீன் இல்லை. கிரேக்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான மொழி வந்துதான் லத்தீன். கிரேக்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான மொழி வந்து லத்தீன். அடுத்தது ரோமில் அரிஸ்டோட்டிலினால் அகாடமி என்ற பிரதான கல்வி நிறுவப்பட்டது வந்து பிழை. கிரேக்கத்துலதான் அரிஸ்டோட்டினால வந்து அகாடமி என்ற கல்வி நிறுவனம் வந்து நிறுவப்படுது. அடுத்தது 27வது கேள்வி. மத்திய கால பல்கலைக்கழகம் தொடர்பில் பின்வரும் எந்த கூற்று சரியானது? இதுக்கு விட வந்து பியும் சியும். சில கதீட்ரல் பாடசாலைகளில் இருந்து தோன்றிய மத்திய கால பல்கலைக்கழகங்கள் ஏனையவற்றை விடவும் பிரசித்தி பெற்றனவாக இருந்தன. சில கதீட்ரல் பாடசாலைகளில் இருந்து தோன்றிய மத்திய கால பல்கலைக்கழகங்கள் ஏனையவற்றை விடவும் பிரசித்தி பெற்றனவாக இருந்தன. சரி. அடுத்தது பொலஞ்ஞா மற்றும் பாரிஸ் பல்கலைக்கழகங்கள் மிகவும் புகழ்பெற்ற 2 ஆரம்ப பல்கலைக்கழகங்களாகும் சரி. இதுல வந்து பிழையான விட வந்து ஏயும் டியும், சரியான விட வந்து பியும் சியும். அப்ப விட வந்து 3. இதுல டி வந்து நோக்கினால் மத்திய கால பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்பட்ட பிரதான பாடங்களாக வந்து கிரேக்க தத்துவம் வந்து காணப்படையில ஆனா கற்பிக்கப்பட்டது. ஆனா இலக்கியம், வானியல், அரசியல் போன்ற விடயங்கள் வந்து என்ன முக்கிய பாடங்களாக காணப்பட்டது. இலக்கியம், வானியல், அரசியல் போன்ற வந்து முக்கிய பாடங்களாக வந்து காணப்பட்டது. அடுத்த நெப்போலியன் பொனபாட்டை நாங்கள் நோக்கும் என்றால் 28வது கேள்வி. அதுக்கு எல்லாம் சரி 5 விட. எல்லாம் சரி 5 விட. அடுத்த 29வது நாங்கள் நோக்குவோம் என்றால் இத்தாலியை ஒன்றிணைப்பது தொடர்பில் பின்வரும் கூற்று எது சரியானது? இதுல வந்து விட வந்து 1 ஏயும் பியும் சரி. இத்தாலியை ஒன்றிணைப்பதுல வந்து பீட்மன் சார்டினியா ராச்சியத்தின் பணியாக இருந்தது சரி. ஐக்கிய இத்தாலியின் மன்னனாக வந்து விக்டர் இம்மானுவேல் நியமிக்கப்பட்டார் சரி. இளமை கால இத்தாலி சங்கம் வந்து கரிபோல்டியால் உருவாக்கப்பட்டது என்பது பிழை. யவ்வன இத்தாலி இயக்கம் தான் இளமை இத்தாலி சங்கமாகும். யவ்வன இத்தாலி இயக்கத்தை வந்து உருவாக்கியர் மெசினி 1833. 1833ஆம் ஆண்டு யவ்வன இத்தாலி இயக்கத்தை உருவாக்கியர் மெசினி. அடுத்தது டி 1870 மெசினி இத்தாலியின் பிரதம மந்திரி ஆவார். 1870 மெசினி இத்தாலியின் பிரதம மந்திரி ஆனார். இது வந்து பிழை. 1870 இத்தாலியினுடைய மன்னராக வந்து 2ஆம் விக்டர் இம்மானுவேல் வந்து முடிசூடுறான்.
இத்தாலியினுடைய மன்னனாக வந்து 2ஆம் விக்டர் இம்மானுவேல் 1870ஆம் ஆண்டு முடிசூடுறான். இதுக்கு விட வந்து ஒன்று ஏயும் பியும் சரி. 30வது கேள்வி, சோவியத் யூனியனின் வீழ்ச்சி தொடர்பில் பின்வரும் கூற்றில் இது சரியானது. இதுல வந்து சிஎம்டிஎன் தான் சரி. அப்ப விட வந்து 4. சோவியத் யூனியன் அதன் இறுதி தசாப்தங்களில் பொருளாதார தேக்க நிலையை அனுபவித்தது வந்து சரி. மிகைல் கெப்பச்சோவின் கொள்கை சோவியத் யூனியனின் வீழ்ச்சி காரணமானது சரி. இதுல வந்து லெனினின் புதிய பொருளாதார கொள்கை சோவியத் யூனியனின் வீழ்ச்சி வழி ஏற்படுத்தி என்பது விட வீழ்ச்சிக்கு வந்து வழி ஏற்படுத்தல. ஜோசப் ஸ்டாலின் கொள்கைகள் வந்து சோவியத் யூனியனின் அரசியல் ரீதியில் உறுதியற்ற நிலையை அடைய செய்த வந்து பிழ உறுதியான நிலையத்தான் அடைய செய்தது. அடுத்த 31 தொடக்கம் 35 வரை உள்ள வினாக்களை நாங்கள் நோக்குவோம். இதுல வந்து 31வது கேள்வி, அனைத்தையும் அளக்கும் அளவுகோல் மனிதனாவான் என்ற கருத்தை முன்வைத்தவர் வந்து அனைத்தையும் அளக்கும் அளவுகோல் மனிதனாவான் என்ற கருத்தை முன்வைத்தவர் வந்து புரோட்டோகோரஸ். இவர் வந்து ஒரு கிரேக்கத்தில் வந்து முக்கியமான ஒரு தத்துவவாதியா வந்து கொல்லப்படுகின்ற புரோட்டோகோரஸ். புரோட்டோகரஸ். விட வந்து 3 31க்கு. அடுத்தது, தத்துவ ஞானிய அரசராதல் என்ற கருத்தை முன்வைத்தவர் வந்து பிளேட்டோ. தத்துவ ஞானிய அரசராதல் என்ற கருத்தை முன்வைத்தவர் வந்து பிளேட்டோ. அடுத்த வந்து ஹெரக்லிட்டிஸ் வந்து என்ன கருத்தை முன்வைக்கிறாருண்டா? ஹெரக்லிட்டிஸ் இல்லாட்டி ஹெரக்லிட்டஸ் என்ன கருத்தை முன்வைக்கிறாருண்டா? ஒரு ஆற்றில் இருமுறை கால் வைக்க முடியாது. ஒரு ஆற்றில் இருமுறை கால் வைக்க முடியாது. அடுத்த 32வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், கிறிஸ்தவ சமயத்தை உரோம பேரரசின் தேசிய மதமாக்கிய உரோம சக்கரத்தை வந்து யாரெண்டா? தியடோரியஸ் அல்லது தியோடோசியஸ். தியோடோசியஸால வந்து எத்தனையாம் ஆண்டு வந்து அரச மதம் ஆக்கப்படுதுண்டா? கிபி 395ஆம் ஆண்டு. கிபி 395ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மதம் வந்து அரச மதம் ஆக்கப்படுது. இதுல டயோக்ளிசன் காலத்துல வந்து உரோம பேரரசு வந்து கிழக்கு மேற்கா பிளவுபடுது. டயோக்ளிசன் காலத்துல வந்து உரோம பேரரசு வந்து கிழக்கு மேற்கா வந்து பிளவடையுது. அடுத்தது, 1498ஆம் ஆண்டில் கள்ளிக்கோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த போர்த்துகேய நாடுகாண் பயணி யாருண்டா? வாஸ்கோட காமா. கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தவர் வந்து வாஸ்கோட காமா. இதுல பெட்ரோ கேப்ட்ரால வந்து பிரேசில் வந்து கண்டுபிடிக்கப்படுது 1500ஆம் ஆண்டு. 1500ஆம் ஆண்டு பெட்ரோ கேப்ட்ரால வந்து பிரேசில் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அடுத்தது, பெர்டினன்ட் மகளனால வந்து 1521ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் தீவு வந்து கண்டுபிடிக்கப்படுது. பெர்டினன்ட் மகளனால வந்து 1521ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் தீவு வந்து கண்டுபிடிக்கப்படுது. அடுத்தது, பார்த்தலோமிய டயஸால வந்து 1488 பார்த்தலோமிய டயஸ் என்பவரால வந்து 1488ஆம் ஆண்டு புயல் முனை வந்து கண்டுபிடிக்கப்படுது. 1488ஆம் ஆண்டு பார்த்தலோமியோ டயஸ் என்பவரால வந்து புயல் முனை வந்து கண்டுபிடிக்கப்படுது. அடுத்தது, பஸ்கோ டி பெல்போவாவால வந்து கண்டுபிடிக்கப்படுது என்னண்டா? 1513ஆம் ஆண்டு பனாமா கால்வாயை உள்ள சுற்றி உள்ள பிரதேசங்கள். 1513ஆம் ஆண்டு பனாமா கால்வாயை சுற்றியுள்ள பிரதேசங்கள் வந்து வஸ்கோ டி பெல்லோவால வந்து கண்டுபிடிக்கப்படுது. அடுத்த 34வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், ரேடியத்தை கண்டுபிடித்த போலாந்து விஞ்ஞானி யாருண்டா? மேரி கியூரி. ரேடியத்தை கண்டுபிடித்த போலாந்து விஞ்ஞானி யாருண்டா? மேரி கியூரி.
அடுத்தது ஐசாக் நியூட்டனால வந்து புவி ஈர்ப்பு விசை வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஐசாக் நியூட்டனால வந்து புவி ஈர்ப்பு விசை வந்து கண்டுபிடிக்கப்படுது. அடுத்த முசோலினி முசோலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஆபிரிக்க நாடு எதண்டா? அபிசீனியா. முசோலினால வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட ஆபிரிக்க நாடு வந்து அபிசீனியா. விட வந்து ஒன்று. அடுத்தது 36 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 2 கூற்றுக்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாகவும் தரப்பட்ட கூற்றுச்சொடிகள் கீழே உள்ள அட்டவணையில் காணப்படும் 1, 2, 3, 4, 5 என்பவற்றில் மிக பொருத்தமானதை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை அடைப்புக்குறியில வந்து இடட்டாம். இதுல முதலாங்கூற்று இரண்டாங்கூற்று சரியானது பிழையானது சரியானது சரியானது பிழையானது 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 சரியானது சரியான மேலும் விளக்குது. இதுல முதலாங்கூற்றை நாங்கள் நோக்குவோம் என்றால் இயேசு கிறிஸ்துநாதர் ஒகஸ்ட சீசரின் ஆட்சி காலத்தின் போது பெத்தலஹேமில் பிறந்தார். பெத்தலஹேமில வந்து பிறந்தார். சரி. இஸ்லாம சமயத்தின் தாபகரான முகமது நபின் அவர்கள் கிபி 570 மெக்காவில் பிறந்தார். சரி. ரெண்டும் சரி. அடுத்த இதுக்கு விட வந்து 2. 37க்கு விட வந்து 5. மத சீர்திருத்தம் ஐரோப்பாவில் அதுவரை காலம் நிலவிய சமய நிலையில் மாற்றத்தை குறிப்பிடுகின்ற. சரி. மத்திய கால சமய நோக்கத்தை தகர்த்த மத சீர்திருத்த மத்திய கால சமய ஒற்றுமையை முடிவுக்கு கொண்டு வந்த மத்திய கால சமய நோக்கத்தை தகர்த்த மத சீர்திருத்தம் மத்திய கால சமய ஒற்றுமையை முடிவுக்கு கொண்டு வந்த வந்து சரி. அதை வந்து விளக்குவதால வந்து முதலாங்கூற்றை இதுக்கு விட வந்து 5. அடுத்த 1848 லூயிஸ் பிலிப் மற்றும் மெட்டர்னிக் பிரான்சிலும் ஆஸ்திரியாவிலும் புரட்சி ஏற்படுத்தினார் என்பது வந்து பிழை. ஏற்படுத்தவில்லை. 1848 ஆண்டு. நேச நாடுகள் அணியின் முக்கிய நோக்கம் ஒன்றிணைந்த பாதுகாப்பு. நேச நாடுகள் அணியின் முக்கிய நோக்கம் வந்து ஒன்றிணைந்த பாதுகாப்பு மூலம் உலக சமாதானத்தை வந்து பேணுதல் சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவித்தலும் ஆகும். எனது நேச நாடுகள் அணியின் முக்கிய நோக்கம் ஒன்றிணைந்த பாதுகாப்பு மூலம் உலக சமாதானத்தை பேணுதலும் சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவித்தலுமா. இதுக்கு விட வந்து 4. முதலாங்கூற்று பிழை, இரண்டாங்கூற்று சரி. அடுத்த லட்ரன் உடன்படிக்கையின் மூலம் வத்திக்கான் நகரம் திறமையுள்ள நகரமாக உத்தியோகபூர்வ அரச சமயமாக கத்தோலிக்க சமயம் வந்து இத்தாலியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. அடுத்தது 2ஆம் உலகப் போர் முடிவடைந்த பின்னர் இத்தாலியில் பைபர் குடியாட்சி வந்து ஸ்தாபிக்கப்படவில்லை. இதுக்கு விட வந்து 1. முதலாங்கூற்று சரி, இரண்டாங்கூற்று வந்து பிழை. அடுத்தது வார்சோ உடன்படிக்கை என்பது ஐரோப்பாவும் வட அமெரிக்கா அரசுகளும் பரஸ்பர பாதுகாப்பு இராணுவ உதவி என்பதற்காக கைச்சாதிடப்பட்ட உடன்படிக்கையாகும் என்பது பிழை. கைச்சாது உடன்படிக்கை வந்து அல்ல. பரஸ்பர உடன்படிக்கை வந்து இது வந்து கைச்சாத்துப்படப்படவில்லை. அடுத்தது அணுகுண்டு யுத்தத்தை தவிர்க்க வேண்டுமானால் மேற்கு நாடுகளுடன் சமாதான சகவாழ்வு கொள்கைகளை வந்து சமாதான சகவாழ்வு கொள்கை அத்தியாவசியமானது என ஜோசப் ஸ்டாலின் ஆலோசனை வழங்கினர் என்பது வந்து பிழை. 2ம் பிழை. ஆகவே விட வந்து 3. 36க்கு வந்து 2, 37க்கு வந்து 5, 38க்கு வந்து 4, 39க்கு வந்து 1, 40க்கு வந்து 3.